ஏஆர்எம் படத்துக்கும் பிக் பாஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஏஆர்எம் படமும் பிக் பாஸும் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தான் வரும். அட இல்லைங்க, ஏஆர்எம் இந்த லெட்டர்ஸ்க்கும் பிக் பாஸுக்கும் தான் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் இப்படி பாக்குற? ஏஆர்எம் படம் அப்படின்னு சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அங்கு வான கோணிலே. நல்ல பாட்டல்ல. பிக் பாஸ் சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரே சண்டை தான். பிக் பாஸ்ல இப்ப 8வது சீசன் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா? பிக் பாஸ் சீசன் 1ல யாருங்க டைட்டில் வின்னர்? ஆரவ். பிக் பாஸ் சீசன் 2ல ரித்விகா. பிக் பாஸ் சீசன் 3ல மொகேன். ஏஆர்எம். ஏண்டா ஒரு தடவை எல்லாத்தோட பேரும் ஏஆர்எம்னு வந்துருச்சு. இதுல என்ன மேட்சிங் இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க? இதோட நிக்கலைங்க, மறுபடியும் இது ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க, பிக் பாஸ் சீசன் 4ல யார் டைட்டில் வின்னர்? அகைன் ஆரி. சீசன் 5ல ராஜு. சீசன் 6ல முகமது அசீம். பாத்தீங்களா, மறுபடியும் ஏஆர்எம் ரிப்பீட் ஆயிடுச்சா? இதோட முடியலைங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. பிக் பாஸ் சீசன் 7ல யாருங்க டைட்டில் வின்னர்? நம்ம அர்ச்சனா. அகைன் ஏயோட பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா பிக் பாஸ் சீசன் 8ல யாரு ஜெயிக்கணும்? எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற நேம் உள்ளவங்க ஜெயிப்பாங்க? ஆர் தானே. அப்ப யாருங்க வின்னா? அப்பறா ரஞ்சிதா இல்ல ராணவா இல்ல ரயானா? அட போங்கப்பா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உங்களுக்கு இந்த சீசன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுதா? உடனே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த ஆர் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுமா? இல்ல எம்ல வர முத்துக்குமரனா, ஜேல வர ஜாக்லினா, எஸ்ல வர சௌந்தர்யாவா, இல்ல அகைன் ஏல வர அருண் பிரசாதா, தீபகா? நீ ஒரு நியாயம் சொல்லு. நியாயம் நீங்க தாங்க சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு ரிவ்யூ பை ஃபேமிலியின் இதயம் கனிந்த நன்றி. தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.